ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்னா மூங் தால் பாசிப்பருப்பு ஃப்ரை பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு உள்ளங்கை அளவு தான் கிடைக்குது. நம்ம வீட்டில் எவ்வளோ குயிக்காக செய்யலான்றது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். இந்த மூங் தால் ஃப்ரைக்கு பாசிப்பருப்பு நம்ம 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். இது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அப்படி உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பருப்பை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் மருந்து போட்டு வச்சுருப்பாங்க பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக 3 டைம் 4 டைம் நல்லா கையை போட்டு கழுவி எடுத்துடணும். கழுவி எடுத்துகிட்டு கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊறணுங்க. இது இப்போ ஊறட்டும். 3 மணி நேரம் பொறுத்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். இப்போ நான் சில்வர் ஜூஸர் ஃபில்டர் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட என்ன ஃபில்டர் இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் இந்த பருப்பை கொட்டிடலாம். தண்ணி இருக்கிறதெல்லாம் ட்ரைன் ஆகட்டும். அதாவது தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் சொட்டி வெளியே வந்துடும். இப்போ வெளியே வந்ததும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளை துணி கீழே நல்லா பரப்பிட்டு அதில் காய போட்டுருங்க. 1 hour கண்டிப்பாக காயணும். வெயிலெல்லாம் காய போட்டுறாதீங்க. வீட்டு உள்ளே வெள்ளை துணியில் அப்படியே பரப்பி விட்டுருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துடணும். குழந்தைங்க ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வராங்கன்னா நீங்கள் 1 மணிக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போது தொட்டு பார்த்தா எப்படி இருக்கணும்னா பாருங்கள், கையிலே இது பண்ணி ஒட்டக்கூடாது. ஈரமே இல்லை பார்த்தீங்களா பருப்பில். அப்படியே உதறினா கீழே ஃபுல்லாக விழுந்துடணும். கையில் ஒட்டின மாதிரியும் இருக்கும். கையை உதறினா கீழே விழுந்துடணும். கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த ஜூஸர் ஃபில்டரே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பேன் வானால் எதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக தான் இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பருப்பு சின்னது இல்லை, நம்மளால் கரண்டியில் அள்ள முடியாது, ஜல்லி கரண்டியில். அதனால் இந்த மாதிரி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. எண்ணெய் வெளியே வராமல் பார்த்துக்குங்க. இப்போது இதேமாரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. கோல்டு கலர், லைட்டாக கோல்டு கலர்னு பார்த்தீங்களா, அந்த கலர் வந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க. இது அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்கணுங்க. ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியாக செய்யலாம். நம்மளும் நல்லா சாப்பிடலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான் இது. இப்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போதும். ரொம்பலாம் இதை விடக்கூடாது. ஏன்னா பருப்பு ரொம்ப சின்ன பருப்பு தானே, சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுங்க. அங்கே பாருங்கள், இந்த கலரில் தாங்க இருக்கணும். இந்த கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ எடுத்து நம்ம ஒரு உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுங்க. நான் காட்டன் துணியில் போட்டுடுறேன். ஏன்னா அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் எடுக்கணும், அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம எடுக்கணும், தொடச்சி எடுக்கணுங்க. இல்லை காட்டன் துணியில் போட்டு நீங்கள் இது பண்ணுற தொடச்சி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துங்க. நான் திரும்ப இருக்கிறதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பலாம் இதுவாகுதுங்க. இது போட்டதுமே ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். அவ்வளோதான். எல்லாமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். 1 கிளாஸ் எனக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்தது. உங்களுக்கு மிளகு வேணுனாலும் நீங்கள் போட்டுங்க காரத்துக்கு. நான் வெறும் உப்பு மட்டும்தான் போட்டுக்கிறேன். விருப்பப்பட்டால் பெரியவங்களுக்கு மிளகாத்தூள் கொடுங்க. இதோட சத்தத்தை கேளுங்க. சரி இதுதாங்க சூப்பராக வறுப்பட்டு கிறிஸ்பாக இருக்குன்னு அர்த்தங்க.
இப்போ இதை நீங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, இன்னும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இன்னும் சாப்பிடலாமான்னு தோணுதுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்குங்க. நீங்களும் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.